வெல்கம் டு நேகா அண்ட் பிரணவ் சார். இவதான் நேகானா அவளோட ஃப்ரெண்ட் முகிலா. இன்னைக்கு வந்து நம்ம எக்ஸாம் பேடை எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுவும் கேலண்டரை வச்சு எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான திங்ஸ் வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஐஸ் ஸ்டிக்ஸ், ஃபோம் பால்ஸ், அப்புறம் ஒரு 2 ஸ்கெட்ச் இருக்குது, அப்புறம் ஒரே ஒரு தேர்ட் இருக்குது. இதில் வந்து பெயிண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு ட்ரீ வச்சுருக்கோம். பெயிண்ட் வந்து அடிக்கிறதுக்கு கொஞ்சம் வாட்டர், சிசர்ஸ் இருக்கு. ஆமாம், அப்புறம் கிளிப்ஸ்லாம் கூட வச்சுருக்கோம். ஏன்னா ஹேங்கிங்க்கு வந்து கிளிப்ஸ் வேணும். அதுக்கப்புறம் வந்து ஃபோன் கவர் டெக்கரேட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். இது வந்து நம்ம எக்ஸாம் பேடை வந்து ரொம்ப ஒரு மாதிரி பழசாக்கிறதுனால இதை வச்சு கவர் பண்ணிட்டு மேலே வந்து நாங்கள் பெயிண்ட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மோல்ட் மாதிரி இதை வந்து நம்ம இப்படி வச்சு அதுக்கு மேலே வந்து பெயிண்ட் அடித்தா அது வந்து ஒரு டிசைன் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பாஞ்ச், இது நம்ம வந்து நாங்களாகவே மேக் பண்ணது. இது வந்து ஒரு லப்பர் பேண்ட், ஒரு ஸ்டிக்கு, ஒரு துணி, இதை மட்டும் வச்சு இந்த ஸ்பாஞ்ச் இந்த பெயிண்ட் அடிக்க வந்து ரொம்ப பெருசாக இருந்தால் அதுக்கு வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்காக இது வச்சுருக்கோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் குட்டி குட்டி மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த காலண்டர் எடுத்துக்கிட்டு இது ஃபுல்லாக சுற்றி நம்ம பேப்பரை ஒட்டணும். அதுக்கு வந்து நம்ம கம் இல்லை, ஸோ வந்து இப்போ வந்து செல்லோ டேப்லேயே ஒட்டிக்கலாம். தீர்ந்துருச்சு. இது ரெண்டுமே இப்படி சேமாக வந்து இது பண்ணணும், சேமாக. ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம நார்மல் ஷீட் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் டேமேஜடு ஷீட் வேணால் இந்த மாதிரி எழுதி இருந்தால் கூட அதுவும் எடுத்துக்கலாம். பெயிண்ட் தானே எடுத்து போகிறோம், பெயிண்ட் அடிக்கும் போது அது வந்து மறைஞ்சிடும். ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஷீட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ வந்து இங்கே வந்து சென்டரில் இப்படி வச்சு டேப் வந்து இந்த சைடு வந்து இந்த சைடில் வந்து கரெக்டாக வந்து நம்ம ஒட்டணும். கொஞ்சம் இதாகனா கூட வேறு மாதிரி மாறிடும். அதனால் கரெக்டாக வந்து ஒட்டிடணும். இங்கே பாருங்கள், நாங்கள் ஒட்டும் போது இங்கே கொஞ்சம் பாதி இதாகிடுச்சு. இப்படி வந்தால் வந்து ஒட்ட முடியாது கரெக்டாக. முன்னாடி வந்து கொஞ்சோண்டி டேப் மட்டும் போட்டு ஒட்டிக்கணும். ஒட்டிட்டு இந்த சிசரால் நம்ம இங்கே கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சென்டர் எந்த சைடும் ஒட்டணும். கண்டிப்பாக இந்த சைடு ஒட்டியே ஆகணும். ஏன்னா வந்து பேப்பர் வந்து வேறு மாதிரி வேறு சைடில் வந்து போயிடும். ஸோ இங்கே ஒட்டிடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து சைடில் இங்கிட்டு வந்து கேப் இருக்கிறதுனால இங்கிட்டும் பேப்பர் ஒட்டணும். இந்த பேப்பரில் பாதி கட் பண்ணிக்கலாம். வச்சு இப்போ கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இங்கிட்ட வந்து இந்த சைடில் கொஞ்சம் மடிக்கிற மாதிரி வேணும். பேப்பரை வந்து இங்கே கவுத்திட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம், ஒட்ட தேவையில்லை. திருப்பி வச்சு
ஓகே, நம்ம இப்போ வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சைடும் ஒரு டேப் மட்டும் ஒட்டிட்டா நம்மளுக்கு வந்து சென்டரில் மட்டும் ஒட்டிட்டா நம்மளுக்கு இந்த ஒற்றை வேலை முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சைடாக இருக்கிறதுனால கொஞ்சம் கரெக்டாக பார்த்து ஒட்டிடணும். தப்பாக ஓட்டினா அப்புறம் நிறைய மெட்டீரியல்ஸ் வேஸ்ட் ஆகும். அது இல்லாமல் கொஞ்சம் செய்கிறதுக்கு டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும். ஸோ கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் சைடு வந்து இப்படி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வச்சு இப்போ அந்த சைடு மட்டும் ஒட்டிட்டு ஓகே. நம்மளுக்கு வந்து சைட்லையும் கொஞ்சம் வந்து ஒட்ட வேண்டியது இருக்குது. அது வந்து சைடில் வந்து நல்லா ஒட்டிடலாம். ஓகே, நம்மளுக்கு இங்கேயும் வைக்கலாம். நிறையா பக்கம் வந்து ஒட்டாமல் கூட இருக்கும். அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தான் இதை வந்து செய்யணும். ஸோ பார்த்து செய்யணும். நாங்களே இதை பார்த்து செஞ்சுட்ருக்கோம். ஓகே, நம்மளுக்கு வந்து இந்த ஒற்றை வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பெயிண்ட் அடிச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு இதில் என்ன கலர் அடிக்கணும்? நம்ம வந்து இப்போ ப்ளூ அடிக்க போகிறோம். ப்ளூ தான் அடிக்கணும். சாண்டில் கலரே எடுக்கிறோம். ப்ளூ கலர் வந்து வேறு கலர் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் இப்போ சாண்டில் வந்து எடுத்துக்கிறோம். பெயிண்ட் அப்ளை பண்ண போகிறோம். கொஞ்சம் வாட்டர் இருக்குன்னு அப்ளை பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாமே பெயிண்ட் நல்லா திக்காக அடித்தா தான் இந்த டேட் இந்த லெட்டர்ஸ் இதெல்லாம் தெரியாமல் இருக்கும். உடச்சு போயிருண்டா பார்த்துட்டு போங்க. ஸோ வந்து ஹாஃப் கலர், அதாவது இங்கே வேறு கலர் அங்கிட்ட வேறு கலர் மாதிரி நாங்கள் வந்து செய்யலாம்னு இருக்கோம். ஏன்னா பெயிண்ட் வந்து கொஞ்சம் தான் இருக்குது. குட்டி பெயிண்ட்ங்கிறதுனால கொஞ்சோண்டு யூஸ் பண்ணால் நிறையா அழகாக செய்யலாம்னு சொல்லிட்டு நாங்கள்